குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் சம்திங் டாக் ஒன் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நடக்க ஃபேக் நியூஸ் ஃபைண்டர். நம்ம ஒரு கோடு எழுதியிருக்கோம். அந்த பைத்தானில் யூஸிங் ப்ரீ ட்ரெயின்டு மாடல் இண்டிக்பர்ட் அப்படிங்கிற ஒரு மாடலில் ப்ரீ ட்ரெயின்டு மாடலை பயன்படுத்தி கோடு எழுதியிருக்கோம். அந்த கோடை வச்சு ஒரு மெசேஜை எப்படி அந்த அந்த மாடலில் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி நம்ம எப்படி ஒரு புது மெசேஜை கொடுத்தோன்னா அது வந்து ஃபேக் நியூஸாக இல்லையான்னு சொல்லுதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்த்துருப்போம், மிஷின் லேர்னிங்லாம் இப்போ நம்ம ஸ்லைஸ் பார்க்கும்போது நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். சூப்பர்வைசர், நான் சூப்பர்வைசர், டீப் லேர்னிங் இப்படிலாம் சில வகைகளை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? சூப்பர்வைசரில் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய இன்புட்டு கொடுத்துருவோம், அவுட்புட்டு கொடுத்துருவோம். அந்த இன்புட்டை வச்சு இந்த அவுட்புட் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவுட்புட் இதுதான் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்படி இன்புட் இருந்துச்சு இது அவுட்புட், இப்படி இன்புட் இருந்துச்சு இது அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருப்போம். அதை லேபிளிங் கான்செப்ட். இது இந்த நியூஸ்னால் இது இப்படி லேபிள் பண்ணியிருக்கோம், 0 லேபிள் பண்ணியிருப்போம். இந்த நியூஸ் 1 லேபிள் பண்ணியிருப்போம். ஃபேக் நியூஸ்க்கு 0 அடுத்த மாதிரி லேபிளிங் நம்ம இந்த லேபிளாக கொடுத்துக்கலாம். நம்பர்ஸை கொடுத்தது ஃபைன் டியூன்டு. ஓகே, இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு புது டேட்டாவை புதுசாக ஒரு இதை கொடுக்கும்போது அது ஈஸியாக கண்டுபிடிக்கும் இது ஃபேக் நியூஸாக இல்லைங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான். ஆனால் இது வந்து நம்ம ஆக்சுவலி ட்ரெயின் பண்ணப்பட்ட இண்டிக்பர்ட் அவன் காட்டுறேன் நான் உங்களுக்கு. மாடலை நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது தான். வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க நிற்கலாம் இல்லைங்களா? அதை வந்து ஏஐ கூட தமிழில் ஃபேக் நியூஸ் ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து முக்கியமாக தமிழுக்கு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண அந்த கோடு கரெக்டாக வந்து இப்போ எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க இது சிபியூ தான் ஓடுது. இதில் வந்து ஒரு ஐஎம்டிபியில் மோர் தென் 50,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு 5-6 ஹவர்ஸ் ஆகுது. ஜிபியூவில் கொலாபில் போய் ஜிபியூவில் நம்ம பண்ணோம்னாக்கா 30-40 மினிட்ஸில் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்னுடைய லோக்கலில் தான் ரன் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ரன் பண்ணி இப்போ கோடை காட்டுறேன். அந்த அவுட்புட்டை ரன் பண்ணி முடிச்சோடய அந்த அவுட்புட்டு காட்டுறேன், உங்களுக்கு ட்ரெயினிங் அவுட்புட் காட்டுறேன். அப்போ ஒரு நியூஸ் கொடுத்தோன்னா அது எக்ஸிக்யூட் ஆனோடனே அது அந்த கோடு படி காட்டுறேன், உங்களுக்கு டெஸ்ட் கோடு காட்டுறேன். அந்த நியூஸை வந்து ஃபேக் எப்படி முடியுது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? கோடு வாக்கு இருக்குது கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இது வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸு, அதாவது ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸு நிறைய ப்ராப்பர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பொய் ஈஸியாக பரவும், டாமினேட் பண்ணும், அரசால பார்க்கும், ஆனால் கடைசி தோற்றுப்போம். அதுதான் பொய். உண்மை அமைதியாக இருக்கும், தோற்று போன மாதிரி காணாமல் போன மாதிரி தெரியும், ஆனால் திடீர்னு ஒரு நாள் வச்சு நிற்கும், எடுத்து நிற்கும். அதுதான் உண்மை. ஸோ மறுபடி கான்செப்டுக்கு வாங்க. பொய் வேகமாக பரவும், ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம டூல். அதுக்கு ஒரு டூல் வந்துட்டு நம்ம கூட எழுதியிருக்கோம். இந்த டூல் இப்போலாம் எல்லாத்துக்கும் டூல் தான் வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து நம்ம கூடுதலனால அது டூல்ஸ் இல்லைன்னு போட்டு வச்சுருக்கேன். ஆனால் டூல்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக் நியூஸ் பண்ணிருக்கு. நம்ம கூட அதுக்கு யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. அதுக்கு எஸ்பெஷலி இப்போ தமிழ். ஆனால் இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் நான் அதிகம் பார்த்தில்லை. தமிழில் நம்ம என்ன கோடு ஒரு எஃபெக்டிவான கோடு தான். ஓகேங்களா? இது ஓகே, அதான் இது வந்து முக்கியமாக நம்ம எழுதி கொடு டேட்டிங் தமிழ் ஃபேக் நியூஸ். ஓகேங்களா? நாம் யூஸ் பண்ணியிருக்க மாடலுக்கு பேர் ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேக் நியூஸஸ். யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜில் வர ஃபேக் நியூஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய ப்ராப்ளம். அதனுடைய இது ப்ராப்ளம் ஃபேக் நியூஸு கிரிட்டிகாலிட்டி ஈஸியாக பரவக்கூடியது, ஓகேங்களா? டாமினேட் பண்ணக்கூடியது, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியமானது. தமிழ் அதுக்கான சொல்யூஷன் பெருசாக இல்லை. தமிழ் ஃபேக் நியூஸஸ் கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் அதிகமாக இல்லை. அந்த கோடில் இருக்கோம் நம்ம. இப்போ அதுக்கான தீர்வு எப்படி கொண்டு வந்தோம்? அந்த பைத்தான் கோடு கொண்டு இண்டிக்பர்ட்டுங்கள ஆல்ரெடி யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை யூஸ் பண்ணி ஐஎன்டிபிங்க டேட்டாஸ் தான் நம்ம யூஸ். ஆக்சுவலாக ஐஎன்டிபிங்கிறது வந்து ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன், இந்த இது ஃபீல்டு வியூ இது, பட் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். அதனால் எனக்கு அந்த டேட்டா கிடச்சதுன்னா ஐஎன்டிபி டேட்டாவை யூஸ் பண்ணி நான் இது பண்ணுறேன். ஃபேக்னாக்கா 0ன்னு இது பண்ணிக்கோ, ரியல் நான் 1ன்னு வச்சு ஃபைண்ட் இன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் ஃபேக் நியூஸ், கிரிட்டிகாலிட்டி ஈஸியாக பரவக்கூடியது, பெருசாக டூல் எதுவும் அதுக்கு இல்லை.
சொல்யூஷன் இண்டிக்பர்ட் அப்படிங்கிற ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை யூஸ் பண்ணி ஐஎன்டிவி டேட்டா செட்டை வச்சு அதை ட்ரெயின் பண்ணி ஃபேக் எது ரியல் இருக்குது அப்படிங்கிற கேபிலிட்டி வளர்த்துக்கிட்டு நாம் ஒரு நியூஸ் தமிழில் கொடுக்கும்போது நமக்கு அது ஃபேக்காக இல்லைன்னு காட்டு. ஓகேங்களா? திஸ் த டீல் ஹியர். ஓகே, இது என்னென்ன யூஸ் பண்ணிக்கோனாக்கா ட்ரான்ஸ்ஃபர் மாடல் நம்ம இண்டிக்பர்ட் வந்து அந்த மாடல் வந்து அகிங் ஃபேஸில் இருந்துச்சு. அகிங் ஃபேஸ்ங்கிறது நிறைய மாடல் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஃப்ரீ மாடல்ஸ் இருக்கும், காஸ்ட் மாடல்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரீ மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, இண்டிக்பர்ட் AI4 பாட் இண்டிக்பர்ட் ஐஎன்டிவி டேட்டா செட்டு. ஓகேங்களா? ட்ரெயின் பண்ணுறக்கு ட்ரெயின் ஏபிஐ ட்ரைனிங் அண்ட் எவாலுவேஷனுக்கு நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, எப்படி பண்ணியிருக்கோம்? லோட் டேட்டா செட். ஓகேங்களா? ஃபஸ்ட் டேட்டா செட் லோட் பண்ணுறோம், ஐடென்டிட்டி டேட்டா செட் லோட் பண்ணுறோம். லோட் டோக்கனைசேஷன் மாடல். டோக்கனைசேஷன் வந்துட்டு நம்ம அகிங் ஃபேஸில் போயிட்டு அந்த மாடலை யூஸ் பண்ணாக்க அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கனை போடுறது தான் அந்த மாடல் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது லோட் டோக்கன் அந்த மாடல் இண்டிக்பர்ட்டுங்கிற மாடல் நேம் இண்டிக்பர்ட். ஓகேங்களா? இண்டிக்பர்ட் பேர்ட் மாடல் இண்டிக்பர்ட். டோக்கனைசேஷன் டெக்ஸ்ட் டோக்கனைசேஷனு இது ட்ரைனிங் ஏபி யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். நம்ம அதை எவாலுவேட் பண்ணுறோம் அண்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ப்ரிடிக்ட் பண்ணால் ஃபைனல் சொல்யூஷன். ஓகேங்களா? இதுதான். ஓகே, இப்போ நம்ம கோடுக்கு போவோம். நம்ம இது அவுட்புட்டு அது மாதிரி கோடை நம்ம பார்த்துருவோம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், விஎஸ் கோடில் நான் யூஸ் பண்ணல. நான் டேரெக்டாக வந்து நோட்பேட்++ல் கோடு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் காட்டிடலாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபோல்டர்ஸ். அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிறையா பண்ணி வச்சதுனால அங்கே ஓடிட்டே இருக்கேன். ஓகே, சாரி. டவுன்லோட் ஸ்விட்சர் டெஸ்க்டாப்பை போய்ட்டு இந்த ஏஐக்குள்ளே போய்ட்டு கிக்கு ஏஜென்ட்டு லேர்னிங் ரீடு ரெசியூம் ஸ்ட்ரீம் போய்ட்டு டெஸ்ட்டு எல்எல்எம் ஏஜென்ட்டு வெக்டார் தமிழ் ஃபேக் சரி. ஓகேங்களா? இதில் ஒரு முக்கியமாக இந்த ஃபைல் பைத்தான் ஃபைல் இதுதான் வந்து ட்ரெயின் பண்ணுற டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறோம். இது வந்து நம்ம டெஸ்ட் ஒரு ஃபேக் நியூஸ் வச்சுனாக்கா அதை நம்ம யூஏ வச்சு அமைச்சோம். நான் ஒரு பைத்தான் கூட ரொம்பவே பாஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? அது ஃபைல் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் தமிழ் ஃபேக் நியூஸஸ்ஸு அதெல்லாம் போட்டுக்கிறோம் நம்ம. எல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. நமக்கு இது இருந்துச்சுன்னா போதும். இது இருந்துச்சுன்னா அந்த ஐஎம்டிவி டேட்டாஸில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க போகிறோம் நம்ம. தமிழ் ஃபேக் நியூஸ் ஃபைண்டரும் டெஸ்ட்டு ஒன்று மட்டுமே நமக்கு போதுமானது. இந்த ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக வேண்டாம் இதில் வச்சுக்கிறோம். மீதியெல்லாம் ஆப்ஷனல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ எகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்ம நோட்பேட்++ல் தான் நான் யூஸ் பண்ணி இந்த கோடு எழுதுறது. நான் யூஸ்வலாக நான் விஎஸ் கோடு யூஸ் பண்ணுவேன், இல்லை நோட்பேட்++. ஓகேங்களா? ஓகே, நாம் இந்த கோடை ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கலாமா? முன்னே சொன்ன மாதிரி நம்ம வந்து இண்டிக்பர்ட் அப்படிங்கிற மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ண டேட்டா வந்து ஐஎம்டிபி மூவி ரிவ்யூ டேட்டா செட்டு. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஒன்றுனா அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகேங்களா? இது அகிங் ஃபேஸிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் லைப்ரரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு என்னது இண்டிக்பர்ட் மாடலை அக்சஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, இண்டிக்பர்ட் மாடலில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் தான். ஓகேங்களா? ஓகே, மேலே இன்போர்ட்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஃப்ரம் டேட்டா செட்ஸ் இன்போர்ட் லோட் டேட்டா செட். இதுக்கு டேட்டா லோட் பண்ண ஐஎம்டிபி டேட்டா லோட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு இம்போர்ட் அது. ஓகேங்களா? இப்போ அப்புறமேட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம மாடல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? என்ன பண்ண போகிறோம்? டோக்கனைசர் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டோக்கனைசர் வந்து டோக்கனைசர் டெக்ஸ்ட்டு மாடல் தேவையான டெக்ஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கான டோக்கன். இது வந்து அங்கே விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும். நான் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் கிளாசிஃபிகேஷன். இதுதான் உங்களுக்கு ப்ரீ ட்ரெயின்டு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து மாடல் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் கிளாசிஃபிகேஷன் மாடல். ஓகேங்களா? அது ஒரு கிளாஸிஃபை பண்ணுறது தான். இது ஃபேக், இது நான் ஃபேக், இது ஒரிஜினல் அப்படிங்கிற கிளாஸிஃபை பண்ணுறது அதில். ஓகேங்களா? ரிவ்யூ வந்து குட் ஆர் பேட் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ கவர்ஸ் வச்சுட்டு குட் ஆர் பேட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறது தான். ஓகே, அதுக்கு வந்து குட்டுக்கு வந்து 0னும் பேடுக்கு 1னும் நமக்கு ஃபேக் இதில் 0னாக்கா பேடுக்கு 0னும் குட்டுக்கு 1னும் நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் ட்ரைனர் நம்ம கடைசியாக இருக்கு இல்லையா? ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எதுக்குனாக்க அகிங் இது ஒரு யூட்டிலிட்டி. இதெல்லாம் யூட்டிலிட்டிஸ் அகிங் பேஸில் யூஸ் பண்ணிக்க அந்த மாடலுக்குள்ள யூஸ் பண்ணிக்க யூட்டிலிட்டிஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வெளியே தெரிஞ்சுக்கலாம். உள்ளார அது இதுவாக இருக்கும். அந்த யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ் பைத்தானது அண்ட் எவாலுவேட் வந்து கம்ப்யூட் இதை எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் கம்ப்யூட் பண்ணுது. எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் எவால் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்ரிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்
ஏன்னா அந்த நம்மளுடைய ட்ரைனிங் முடிக்கும்போது அந்த 20% தெரியும், அந்த அவுட்புட் உங்களுக்கு காட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் ட்ரைன் பாருங்கள். டேட்டா செட்டு ஐஎன்டி டேட்டா செட்டை வந்து மூவி பேஸ்டு பாசிட்டிவ்னா 1, நெகட்டிவ் 0 அதில் ஃபார்ம் பண்ணிப்போம். அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கேன், ஐஎம்டிபி டேட்டா. ஓகேங்களா? இந்த லைன் வந்து 2, இந்த லைன் தான். இந்த போனால் லைன் நம்பர் 7, 6, 7 போனால் லோட் த ஐஎன்டிபி டேட்டா செட்டு. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் டேட்டா செட்டு ட்ரைனிங்க்கு டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம வந்து ட்ரைனிங்க்கு 80%, டெஸ்டிங் 20% யூஸ் பண்ணாவே போதுமானது. ஓகேங்களா? நமக்கு டேட்டாவை எடுத்து நம்ம ட்ரைன் பண்ணாக்க 80% ட்ரைன் பண்ணுறாங்க, 20% அதை ரிப்பீட் பண்ணணும், டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? இது செக் பாயிண்ட். இதுதான் மாடலு. என்ன மாடலு? இண்டிக் பேர்ட் மாடல். ஃபார் பாரத்தில் இதில் வந்து வச்சுருக்காங்க இண்டிக் பேர்ட்டு. ஓகேங்களா? டோக்கனைசர் நான் வந்து ஏற்கனவே டோக்கன் அதை இது பண்ணி நான் செட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு டோக்கன் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? நீங்களும் பண்ணும்போது நீங்கள் டோக்கன் எடுத்துக்கோங்க. இங்கே அகிங் பேஸ்க்கு போய் நீங்கள் டோக்கன் எடுக்கணும். அகிங் பேஸ் போய்ட்டு இங்கே டோக்கன் எடுத்துக்கோங்க. ஐபி டோக்கன் அங்கேயே கொடுத்துட்டு போகிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் ஆகணும் நீங்கள் அகிங் பேஸில். ஓகேங்களா? ஆக்சுவலாக இண்டிக் பேர்ட் வந்து மல்டி லாங்குவேஜுக்கான மாடல். ஓகேங்களா? லாங்குவேஜுக்கான மாடலு ஃபார் இந்தியன் லாங்குவேஜ். அதுதான் முக்கியமானது. இந்திய மொழிகளுக்கு இந்த இண்டிக் பேர்ட்டுங்கிறது நான் ப்ரீ ட்ரெயின்டு மாடலு. இதுக்கு ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்தியன் லாங்குவேஜ் எல்லா இந்தியன் லாங்குவேஜுக்காகவும் ஸ்பெஷல் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது இண்டிக் பேர்ட்டுங்கிற இந்த மாடலு. ஓகேங்களா? அதான் இந்த மாடலுடைய ரொம்ப ஸ்பெஷலைசேஷனு. ஓகேங்களா? அந்த மாடல் வந்து ப்ரீடெஸ்ட் மாடலாக வச்சுருக்காங்க. இன்னொன்று நான் இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருவோம். இது வந்து மாடலில் பாஸ் பண்ணுறோம், நம்ம டோக்கனைஸ் வச்சு மாடல் அக்சஸ் பண்ணி பாஸ் பண்ணுறோம். இங்கே நம்பர் லேபிள்ஸ், ஆக்சுவலாக லேபிள்ஸ் 2 தான் இருக்கும். ஏன் நம்பர் லேபிள் 2 இது கொடுத்துருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஐஎன்டிபி டேட்டா செட் ட்ரைனிங் யூஸ் பண்ணிக்கிறது. ஐஎன்டிபி தான் ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மூவி ரிவ்யூஸ் இருக்கும். அந்த மூவி ரிவ்யூ பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படி 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். 0, 1 அப்படியே இருக்கும். அதுக்காக அந்த 2 தான் நம்ம லேபிள்ஸு. அது 0, 1 தான் லேபிள்ஸு. அதனால தான் இங்கே 2 கொடுத்துருக்கோம். 0, 1 இருக்கிறனால அது 2, இங்கே 2 கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து வந்தீங்கன்னாக்கா டோக்கனைசேஷன் மெத்தட் பாருங்க. டோக்கனைசேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த லைன் 15 இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இது நம்ம டிஃபைன் பண்ணுறோம், மெத்தடை டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் டோக்கனைசேஷன் ஒரு ரிவியூக்கும் போய்ட்டு டோக்கனைஸ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள். பேடிங் மேக்ஸ் லென்த்து, மேக்ஸிமம் எது சொல்கிறோம், ட்ரங்கேஷன் ட்ரூவு, மேக்ஸ் லென்த்து 15. ஓகேங்களா? 15 எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் உள்ள பாஸ் ஆகுது. அதாவது பேடிங் மேக்ஸ் லென்த் அண்டு ட்ரங்கேஷன் பாருங்கள். ட்ரங்கேஷன் ட்ரூ கொடுத்துருக்கோம். அதாவது எல்லா இன்புட்ஸுமே சாம்பிள் லென்த் வந்து 512க்கு மேலே 512 டோக்கன்ஸ் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி விடும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே 512 கொடுத்துருக்கோம், மேக்ஸில் வந்து 512. ஸோ எல்லா ரிவ்யூமே நம்ம வந்து 512 இருக்கிற ரிவ்யூஸ் எல்லா மாதிரியும் எடுத்து எல்லா டெக்ஸ்ட்டும் எடுத்து பாஸ் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஓகே, டெக்ஸ்ட் சைஸஸ் எல்லாம். ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த நம்ம இந்த மெத்தட் ஃபங்க்ஷன் போயிட்டு அது என்ன பண்ணுது, மேப் ரிட்டர்ன் பண்ணுது. என்னது, இந்த டோக்கனைசர் என்ன ரிட்டர்ன் பண்ணி டோக்கனைசர் ரிட்டர்ன் பண்ணுதுங்களா? இந்த டோக்கனைசர் ஒரு இது டெக்ஸ்ட் இப்போ பாஸ் பண்ணி அது ஒரு லேபிளில் இது பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேங்களா? ஓல்டு டேட்டா செட் அந்த உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஐஎன்டிபி எல்லா டேட்டா செட்டுக்குமே இந்த லாஜிக்கை அது பாஸ் பண்ணுது. ஓகேங்களா? டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு ஒரு லேபிள் அடித்து உங்களுக்கு பாஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஓல்டு டேட்டா செட்லேயும் எஃபிஷியண்டாக அதை பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நியூ டெக்ஸ்ட் காலம், அதாவது அந்த இது இந்த டெக்ஸ்ட் காலம்ஸ், அதாவது டோக்கன் டேட்டா செட் ரிமூவ் தேவையில்லாத காலம்ஸ், டெக்ஸ்ட் இன்னொரு காலம் வச்சுக்கோ, அதில் தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணுறோம். செட் பண்ண டார்ச் மட்டும் நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது இது என்ன பண்ணுறோன்னா, டேட்டாவை வந்து தேவையில்லாத காலத்தை ரிமூவ் பண்ணி நம்ம இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து ட்ரைனிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம இந்த 2 லைன் தான் ட்ரைனிங், டேட்டாவை ட்ரெயின் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இது நீங்கள் போய் டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து 0s and 1s லேபிள் பண்ணுறாங்க இல்லையா? பண்ண பின்னாடி உங்களுக்கு தேவையானதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா? பண்ண பின்னாடி இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுங்கிற காலமே நமக்கு தேவையில்லை அப்படின்னால டெக்ஸ்ட்டை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் செட் ஃபார்மட் டார்ச், அதாவது இந்த டேட்டாவை பைடார்ச் டென்சர் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடல் இன்புட்டாக மாற்றுறாங்க. இந்த ஃபார்மேட் டார்ச்சுக்கு வந்து
பைடார்ச் டென்சர் டென்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுதான் வந்து அந்த டென்சர் பைடார்ச் டென்சர் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறாங்க. ஓகேங்களா. அதான் டோக்கனைஸ் டேட்டா செட்ஸ் டாட் செட் அண்டர் ஸ்கோர் ஃபார்மேட், அதான் மெத்தேடு. ஆக்சுவலாக டேட்டா செட் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காலத்தை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறோம். என்ன ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறோம்? டார்ச்சிங் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த டார்ச்சிங் வந்து நம்மளுடைய பைத்தால் வந்து பைடார்ச் டென்சர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்மேட்டை நம்ம வெக்டார்ஸ் ஆக்சுவலாக, அதாவது டார்ச்சிங் எப்படி டேட்டா வந்து ஒரு வெக்டாராக ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேங்களா. எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்னது டைமென்ஷன் கொடுத்துக்கோ, அந்த டேட்டாவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வேல்யூ நம்பர்ஸாக மாற்றி உங்களுக்கு அந்த டென்சர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி என் டைமென்ஷன் அரைவாலாம் மாற்றிக்கும் அது. ஓகேங்களா. என்ன டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கும். அது ஒரு யூனிஃபார்ம் டேட்டா ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா. நான் அந்த டார்ச்சிங் அதை எப்படியா உங்களுக்கு விளக்க பார்க்குறேன். அதான் அது ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி நியூமிக்கல் டேட்டாவாக ஃபார்ம் பண்ணிக்கும். என்ன டேட்டா என்ன டெக்ஸ்ட் என்ன இது ஆகுதோ அந்த டெக்ஸ்ட் போட்டு உங்களுக்கு அது வந்து நம்பர் ஃபார்மேட்டாவோ யூனிக் ஃபார்மேட்லையோ அது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கும். யூனிஃபார்மாக டேட்டா ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கும். அதனால் எஃபிஷியண்ட்டாக கம்ப்யூட் பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்பர்ஸ் கம்ப்யூட் பண்ணும்போது இதுதான் வந்து எம்படிங்னு சொல்லுவோம். ரேக்கில் போயிட்டுருக்காங்க. கம்ப்யூட் பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அது முக்கியமாக பைடார்ச் வந்து டீப் லேர்னிங் டென்சர் ஃப்ளோடைய இது. ஓகேங்களா. டென்சர். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக மாற்றும் போது உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட் கால்குலேஷனாக இருக்கும். அது வந்து கிரேடியன்ஸ் வந்து எல்எஸ்டி மாடல் பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் கிரேடியன்ஸு. ஓகேவா. அந்த கிரேடியன்ஸ் ஃப்ளோ வந்து டென்சராக பேசினப்போ பேக் ப்ரொபகேஷன்லாம் நடக்காமல் வெரி நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பேக் ப்ரொபகேஷன். ஓகேங்களா. அதாவது ஓல்டு கால்குலேஷன் மிஸ் பண்ணிட்டோம். டேட்டா கால்குலேஷன் அப்ளூட் பண்ணிட்டே வரும்போது ரொம்ப ஓல்டாக மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் வந்து பேக்வர்ட் ப்ரொபகேஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதை கிரேடியன்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை நியூரல் ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸாக இந்த டார்ச் ஃபார்மேட்டுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிக்கும். ஓகேங்களா. இதனால தான் நம்ம இந்த இதில் ஏன் இது ரொம்ப முக்கியமான அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இவ்வளோ கிளியராக. ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து அக்யூரசி மெட்ரிக்ஸ் இவால்வ் பண்ண இல்லையா. நம்ம வந்து டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறதுக்கு டேட்டா ரெடி பண்ணிட்டோம். நம்ம டேட்டா ரெடி பண்ண பின்னாடி நமக்கு வந்து அந்த ட்ரெயின் டேட்டா வந்து ஒரு மெட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணால் தான் அக்யூரசி செக் பண்ண முடியும். அதுக்கான லைன் தான் இது லோட் அக்யூரசி மெட்ரிக்ஸ். அக்யூரசிக்கல் இவால்யூவேட் டாட் லோட் அக்யூரசி. ஓகேங்களா. கம்ப்யூட் மெட்ரிக்ஸ் டேக்ஸ் மாடல் அவுட்புட்ஸ் லோட்ஸ் த அக்யூரசி மெட்ரிக்ஸை லோட் பண்ணுது. இதுதான் முக்கியமானது. கம்ப்யூட்டர் மெட்ரிக்ஸ் மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் ரொம்ப முக்கியமான மெத்தடு. அதை இங்கே கால் பண்ணியிருப்போம். நம்ம இங்கே எல்லாமே ரெடி பண்ணி கடைசியாக ட்ரெயினில் எல்லாத்தையும் செட் பண்ணுவோம். ஓகேவா. இங்கே கம்ப்யூட்டர் மெட்ரிக்ஸ் இங்கே பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது, எவாலுவேட் ப்ரிடிக்ஷன் டேட்டா. ஓகேவா. பண்ணிட்டு அதை வந்து லாகு மாதிரி லேபிள்ஸ் எல்லாம் ஈக்குவல் டு அந்த ப்ரிடிக்ஷனை இது பண்ணுது. ஆர்குமெண்ட் இந்த லாகிட்ஸ் ஆக்ஸ் ஈக்குவல் டு -1 அக்யூரசி கம்ப்ளீட் பண்ணுது. ப்ரிடிக்ஷனில் அக்யூரசி பர்சன்டேஜாக மாற்றிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் கொண்டு அந்த லேபிள்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்க லேபிள்ஸாக ரெஃபர் பண்ணணும். நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா. அதாவது இந்த மெத்தட் என்ன பண்ணுது, உங்களுக்கு மாடலுடைய மாடலுக்குள்ளே போய் எங்கள் அவுட்புட் எடுத்துகிட்டு வருதுங்களா. அந்த வந்த பின்னாடி அந்த மாடல் அவுட்புட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது, லேபிள்ஸு அந்த ரிட்டர்ன்ஸ் ஆனால் அக்யூரசி செக் பண்ணுது. அதுதான் வந்து கம்ப்யூட்டர் மெட்ரிக்ஸ் இந்த மெத்தடில் பண்ணிருக்கிறது நம்ம. ஓகேவா. மாடல் இங்கேயே ப்ரீ ட்ரெயின்டு மாடலில் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இந்த மாடல் செக் பண்ணி மாடலில் இங்கே செக் பண்ணி இங்கே தான் மாடல் டேட்டா கூட செட் பண்ணி இது எடுத்து இங்கே இதுதான் லேபிள் 2 லேபிள்ஸ் தான் இருக்குது, அப்படி லேபிள் தான் பண்ணணும், இது மாடலுக்கு இது 2 தான் பண்ணணும்னு சொல்லி ப்ரீ ட்ரெயின்டு மெத்தடை கால் பண்ணி நம்ம கொடுத்துட்டனால அது வந்து ஏற்கனவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு செட் பண்ணிடுச்சு. ஒரு டேட்டாவுக்கும் இங்கே டேட்டாஸாக வச்சு செட் பண்ணல, இருக்கிற டேட்டாக்கு ரீட் பண்ணுது. ஏற்கனவே அதில் நம்ம லேபிளிங் பண்ண டேட்டா தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா. அதுக்கு ஏதோ ட்ரெயின் ஆகுது. ஓகே. அது ட்ரெயின் பண்ணோடைய அக்யூரசி செக் பண்ணுறதா இந்த மெத்தட்ஸ். கம்ப்யூட்டர் மெட்ரிக்ஸ் எடுத்து அந்த அக்யூரசியை செக் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்து முக்கியமாக மாடல் ட்ரெயின் பண்ணால் இங்கே ப்ரீ ட்ரெயின் இந்த இடம் தான் முக்கியமானது. இந்த இடம் வந்து இதெல்லாம் வந்து அந்த அக்யூரசி செக் பண்ணுறது, மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த அக்யூரசி செக் பண்ணுறது அதெல்லாம் இங்கே வருது. ஓகேங்களா. ட்ரெயின் சிம்பிளிஃபைடு கம்பேட்டபிள் வித் ஓல்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடல். ஓகேவா. இப்போ வந்துட்டு இப்போ தான் ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸை செட் பண்ணுறோம் நம்ம இங்கே.
ஓகே, மேலே எல்லாமே வந்து ஒரு இதுதான். இது இங்கே தான் ரியல் இதே செட் பண்ணுறோம். ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள். அவுட்புட் டைரக்ட் வந்து அவுட்புட் வைக்கணும், ரிசல்ட்ஸுக்கு டைரக்ட்லி வைக்கணும். பட் டிவைஸு ஒரு பேட்சுக்கு 8 டேட்டா செட்டு தான், சம் டேட்டா செட் தான் போகணும். எவால்யூஷன் பேட்ச் எவால்யூஷன் ட்ரைனிங்க்கு ஒரு தான் போகணும், எவால்யூஷனுக்கு 8 தான் போகணும். நம்ம ட்ரைன் எபோக்ஸ் எப்பவுமே நம்மளோட ட்ரைன் எபோக்ஸுங்க ஜஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் டேட்டாவும் ஒரு எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ் சொல்லும்போது ஒன் பாஸ் த்ரூ ட்ரைனிங் டேட்டா அப்படிம்பாங்க. அதாவது ஒரு சாம்பிள் எடுத்து ஒன் பாஸாக கரெக்டாக செக் பண்ணுறது. ஓகேங்களா, அதான் எபோக்ஸ் சேவ் ஸ்டெப்ஸ். இதை வந்து 10% ரிப்பீட் பண்ணேன். ஏதாவது 10,000 டோஸ் முடிய நம்ம வந்து என்ன மாதிரி செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரோம். 10,000 ஓகேவா. நான் இங்கே இது பண்ணிட்டுப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் போட்டேன். ஆக்சுவலாக 10,000 டோஸ் செக் பாயிண்ட், எவ்ரி 10,000 டோஸுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறோம். நம்ம லாகின் எவ்ரி 100 ஸ்டெப்ஸுக்கும் ஒரு லாகின் ஸ்டெப்ஸு. இதெல்லாம் சும்மா லாக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, டோட்டல் வந்து 10 இதெல்லாம் ஆனால் லாகின் ஸ்டெப்ஸ் வந்து 100 இதுதான் முக்கியம். 10,000 செக் பண்ணுறோம். ட்ரைனிங் பேட்ச் சைஸ் வந்து 8, அதை எவாலுவேட் பண்ணுற பேட்ச் சைஸ் 8, ஈச் ஒரு பாஸ் இதை வந்து சாம்பிள்ஸ் செக் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா. அடுத்து ட்ரைனர் செட் பண்ண போகிறோம். இதுதான் ட்ரைனர். ஓகேங்களா, இது ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸு செட் பண்ணிட்டோம். இப்போ ட்ரைனர் வந்து என்ன பண்ணோம், மாடல் இந்த மாடலுங்கிற சொல்கிறோம். நம்ம மாடல் செட் பண்ணிக்கோமா. இந்த மாடலை இங்கே கொடுத்துட்டோம். ஆர்குமெண்ட்ஸு ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்கோம். உங்கள் ட்ரைனிங் செட் பண்ணுமா, அது இங்கே கொடுத்துட்டோமா. இதை மெயின் மெத்தடுங்க. ட்ரைன் டேட்டா செட்டு, டோக்கனைஸ் டேட்டா செட்ஸ். டோக்கனைஸ் டேட்டா செட்ஸ் எங்கே இருக்குது, இப்போ டேட்டா செட்டை வந்து தேவையில்லாம் ரிமூவ் பண்ணி அந்த ஒரு டார்ச் ஃபார்மெட்டை செட் பண்ணி அதுக்கு இங்கே பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்னது மெட்ரிக்ஸ் எங்கே வச்சுக்கிட்டோம், கம்ப்யூட்டர் மெட்ரிக்ஸ் மெத்தட் எழுதியிருக்கோம் நம்ம. ரைட்டா, இதுதான் முக்கியமான ட்ரைன் தான். இப்போ எல்லாத்தையும் பண்ண போய் இதுக்கு முன்னாடி இந்த எல்லாமே நம்ம கூட செட் பண்ணிக்கிட்டு வேரியபிள்ஸு இங்கே வந்து மாடல் செட் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு டேட்டா செட்டை செட் பண்ணிட்டோம். டேட்டா செட் இங்கே செட் பண்ணிட்டோம். இங்கே வந்து அந்த கம்ப்யூட்டர் மெட்ரிக்ஸ் எடுக்கிறத செட் பண்ணிட்டோம். எவால்யூஷன் அங்கேயும் நடக்குது. அது எல்லாம் வந்து ட்ரைனராக செட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரைன் இப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் டேட்டா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது டேட்டாவை ட்ரைன் பண்ணுது. ஓகேங்களா. த ஃபைன் டியூனிங் த ப்ராசஸ் ஐஎன்டி டேட்டா மேலே உங்களுக்கு ஃபைன் டியூனிங் ட்ரைனிங் இந்த ட்ரைனர் மெத்தடை செட் பண்ணி ட்ரைனர் மெத்தட் ட்ரைனிங் நீங்கள் போட்ட உடனே தான் ட்ரைனர் மெத்தட் செட் பண்ணிச்சு ட்ரைன் போட்ட உடனே தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கே நடக்குது. ஓகேங்களா. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து முக்கியமானதுங்க எவாலுவேஷன். நீங்கள் ட்ரைன் பண்ணிட்டீங்க, இதில் பர்ஃபெக்டாக எவாலுவேட் பண்ணணும் இல்லையா. அப்போ தானே உங்களுக்கு வந்து அதிகமாக பர்சன்டேஜ் எவாலுவேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் தான் உங்களுக்கு இது வரும் இல்லையா. அதுக்கு ரிசல்ட்ஸு இது எவாலுவேட் ட்ரைனர்.evaluate போட்டிங்க. நைன்ஸ் எவாலுவேஷன் த டெஸ்ட் டேட்டா அக்யூரஸி இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் வந்து ட்ரைன் பண்ணுறது தமிழ் ஃபேக் நியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடு. ஓகேங்களா. இந்திக் பட் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாடல் தான் வந்து நம்ம இந்த ஃபேக் நியூஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கோம். டேட்டா செட் ஐஎம்டிபி டேட்டா செட் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து ஒரிஜினல் டேட்டா செட் கொடுக்கும்போது இன்னொரு ஒரிஜினல் டேட்டா செட் அதை கொடுத்தனாக்கே ட்ரேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகேங்களா. நீங்கள் ஒரிஜினல் டேட்டா செட் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்க, இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டு டேட்டா செட்டை செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. டேட்டா செட்டை செட் பண்ணுறது இங்கே வாங்கி செட் பண்ணுவாங்க. இந்த இதை ஒரிஜினல் டேட்டா செட்டுக்கு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இதாகும். ஓகேங்களா. நீங்கள் வேறு டேட்டா செட் வச்சுருந்தீங்கனாக்க நான் ஐஎன்டிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு டேட்டா செட் வச்சு தான் டேட்டா செட் இங்கே பாஸ் பண்ணணும். அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகேங்களா. நான் உங்களோட டேட்டா செட் வச்சுருக்கீங்கன்னா அதை பாஸ் பண்ணலாம். அதாவது டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணிக்க யூஸிங் அகைன் பேஸை வச்சு நம்ம இப்போ அகைன் பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது இண்டிக் பட் வச்சு நம்ம டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான் இங்கே பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா. அதை எவாலுவேட் பண்ணுறோம். ஓகேவா. பில்டிங் மெட்ரிக்ஸ் வச்சு எவாலுவேட் பண்ணுறோம். ட்ரைனர் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ட்ரைனர் தான் கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணுது உங்களுக்கு. ஓகே, இதை நான் பண்ணேன்னா இதை பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணேன். இங்கே ரன் பண்ணேன். இந்த ட்ரைனிங் டேட்டா செட்டை வந்து இப்படி ரன் பண்ணிடுவேன். இப்படி பைத்தானு தமிழ் ஃபேக் நியூஸ் பண்ணுறதுக்கா இதுதான் நம்முடைய இதுதான் நம்முடைய பைத்தான கிளாஸ் ஃபைலு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் ரிசல்ட் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள், லாஸு 0.46, அக்யூரசி 0.7, இதுதான் முக்கியமானது.
அக்யூரசி எவ்வளவு 0.79%, அரவுண்டு 80% வந்துட்டு உங்களுக்கு நமக்கு இது பண்ணியிருக்கு. 80% உங்களுக்கு அக்யூரசி கொடுத்துருக்கு. அப்படி 80% நல்ல அக்யூரசி. ஓகேங்களா? மீதியில் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டா இருக்குது. பட் இந்த இதுதான் முக்கியமான அக்யூரசி வந்து 0.7916%. ஓகேங்களா? அதாவது 80% ஆஃப் அக்யூரசி இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டேட்டா லாஸ் வந்து 0.46%, டேட்டா லாஸ் ஆனாலும் 79% நமக்கு வந்து இதாக அக்யூரசி கொடுத்துருக்கு. டேட்டா லாஸுக்கு இது வேறு, எவல்யூஷன் லாஸுக்கு வேறு. எவல்யூஷன் லாஸ் ஆன டேட்டா விட்டுருவாங்க. மிச்சம் தான் 100% வச்சுட்டு அதில் எவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படியே கட்டும். அதான் 80%ங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணோம், டேட்டா ட்ரெயின் பண்ணோம். இப்போ டேட்டா ட்ரெயின் பண்ணிட்டோம். ட்ரெயின் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் டேட்டா, இப்போ வந்து ஒரு யூஐ போட்டோ இல்லை இதோ போட்டோ ஒரு டேட்டா எவ்வளோ பாஸ் பண்ணியோ நம்ம இந்த டேட்டா உங்களுக்கு ஃபேக்காக இல்லையாங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இங்கே அதுக்கான கோடு தான் இது. ஓகேங்களா? நம்ம என்ன ஃபார்மேட் வச்சுருக்கோம், டாச் ஃபார்மேட் தான் வச்சுருக்கோமா? ஒயிட் டாச் ஃபார்மேட்டு டச் ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் கிளாசிஃபிகேஷன் மாடல் நம்ம வச்சுருக்கோமா? அதான் இங்கே நம்ம நம்பர் நம்ம லேபிள் வந்து நம்பர்ஸ் தான் வச்சுருக்கோம். நம்ம அப்படியே வச்சுக்குவோம், அதான் நல்லது. வடி எங்கேயும் இதே மாடல் வராங்க, பிரெட் மாடலில் நம்ம யூஸ் பண்ணுறோம். செக் பாயிண்ட்டு மாடல் நேம் அதான் செக் பண்ணி சொல்கிறோம். அது ப்ரீ ட்ரெயின் மாடலு. அது செக் பண்ண என்ன மாடல் பாஸ் பண்ணுறோம், என்ன மாடலு இண்டிக் பர்ட் மாடலு. இப்போ வந்து அதை செக் பண்ணி நம்ம லெவல்ஸ் 2 நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ப்ரீட்டு ஃபேக் நியூஸ் ப்ரீட் பண்ண போகிறோம். நம்ம மாடல் இதை டிஃபைன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபேக் நியூஸில் வந்து இந்த வாரத்துக்கான எல்லா பள்ளிகளும் மூடப்படும் அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு ஒரு மெசேஜ் நான் போடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ப்ரீட் ஃபேக் நியூஸ் பாருங்கள், இன்புட் டோக்கனைசரு. அந்த இன்புட்ஸில் நம்ம டெக்ஸ்ட்டு, இந்த இன்புட் டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டு தான் இன்புட் டெக்ஸ்ட்டாக போகுது. ப்ரீட் டெக்ஸ்ட் தான் ப்ரீட் ஃபேக் நியூஸ்க்கு இந்த வாரம் எல்லா பள்ளிகளும் மூடப்படும் என அரசு தெரிவித்துள்ளது அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட்டு. அதை பாஸ் பண்ணுறோம். டென்சர் பிடி அப்படிங்கிறத இது பண்ணுறோம். ட்ரங்கேஷன் ட்ரூவு, பேடிங் ட்ரூவு, இதெல்லாம் வந்து மேக்ஸ்லேருந்து 5112 வச்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேங்களா? அவுட்புட்டு மாடலில் போய் நம்ம ட்ரைன் பண்ணுறோம். என்ன மாடல் நம்ம போயிட்டுருக்கு, செக் பாயிண்ட்டுங்கிறது என்னது, செக் பாயிண்ட்டுங்கிறது வந்து AI4 பாரத் / இண்டிக் பர்ட்டுங்கிற மாடல் தான் நம்மளுடைய மாடல். ஸோ மாடலுக்குள்ளே இந்த இன்புட்ஸு போயிடுச்சு. இன்புட்ஸு இங்கேருந்து பாஸ் ஆகிடுச்சு. ப்ரிடிக்ஷன் டார்ச் ஃபார்மேட்லாம் வச்சுருக்கோம். அந்த ஆர்குமெண்ட் மேக்ஸ் போட்டு நம்ம என்ன டைமென்ஷன் வருதுங்கிற ஐட்டம்ஸை நம்ம எடுக்கிறோம். நம்ம இந்த எங்கேருந்து எடுக்கிறோம், அவுட்புட்டு. ஓகேங்களா? எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஃபேக் நியூஸ்னாக்கா ப்ரிடிக்ஷன் ஈக்குவல் டு 0, எல்ஸ் ரியல் நியூஸ் இந்த க்ரீன் கலர் இது போடணும் அப்படின்ட்டு. ஓகே, 0 வந்துச்சுனாக்கா இந்த ஃபேக் நியூஸ்னும், இது இல்லைனாக்கா ரியல் நியூஸ்னும் நம்ம கொடுக்குறதா இங்கே இது. என்ன மெசேஜ், இந்த வாரத்திற்கு எல்லா பள்ளியும் மூடப்படும் என அரசு தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மெசேஜ். இதை நான் ரன் பண்ணால் டெஸ்ட் 1 வச்சுருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், டெஸ்ட் 1 இங்கே இதை வச்சு நான் ரன் பண்ணேன். பார்த்தா பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஃபேக் நியூஸ் வந்துச்சுங்களா? இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபேக் நியூஸ் ஃபைண்டருடைய கோடு. ஓகேங்களா? நான் இந்த கோடை வந்து நான் பிட்பக்கெட்டில் கூட கிட்டில் போட்டு வைக்கிறேன். வேணுங்க நம்ம வீடியோ பழைய வீடியோவில் நம்ம கிட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம பப்ளிக்கில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை எடுத்து பார்த்து யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்கள். ஓகேவா? லோ டேட்டா செட் ஆக்சுவலாக ஓகே, உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபேக் நியூஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது முக்கியமாக தமிழில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாடல் வந்து இண்டிக் பர்ட் மாடலு, ப்ரீ ட்ரெயின் மாடல். இது நம்ம ஓன் மாடலாக கிடையாது, ப்ரீ ட்ரெயின் மாடல். ஓகேங்களா? சிம்பிள் டார்கெட் யூஸிங் ஃபைன் டியூன் மாடல் இது. ஓகேங்களா? இதான் இது வந்து கிடைச்ச அவுட்புட்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபேக் நியூஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கோடை போட்டிருக்கோம், இது என்னங்கிறது. ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேக் நியூஸு. ஓகேங்களா? அது கிரிட்டிகாலிட்டி என்னன்னாக்கா, இட் வில் ஸ்ப்ரெட் லைக் எனிதிங், வேகமாக பரவக்கூடியது, டாமினேட் பண்ணக்கூடியது, மக்களை தவறான வழியில் வழிநடத்தக்கூடியது. ஓகேங்களா? அது சொல்யூஷன் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஃபேக் நியூஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஏஐனா என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம், இண்டிக் பர்ட் மாடல். ஓகேவா? அது சவுத் இந்தியன் இது இந்தியன் லாங்குவேஜ்க்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுறது ஐஎம்டிபி டேட்டா செட். ஆக்சுவலாக கொஞ்சம் மூவி டேட்டா செட், ரிவ்யூ டேட்டா செட். அது இருந்தாலும் ஃபார்மேட் எடுக்கிறனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டேட்டா செட் இருந்துச்சுனாக்கையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபேக்னா 0, ரியல்னா 1 வச்சு ஃபைன் டியூன் பண்ணோம் நம்ம அந்த டேட்டா செட்டை. அது வந்துட்டு அதை ஃபைன் டியூன் பண்ண பிறகு நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டாவை பாஸ் பண்ணும்போது, அதாவது ஒரிஜினல் நியூஸை பாஸ் பண்ணும்போது அந்த நியூஸ் வந்து ஃபேக்காக இல்லையாங்கிறது அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு. ஆனால் ட்ரெயின் பண்ணுற டேட்டா தான் ரொம்ப முக்கியமானது. இன்னும் எஃபிஷியண்டாக ட்ரெயின் பண்ணால் இன்னும் நம்ம 80% மேலேயும் போகலாம். 80% ஒரு நல்ல நம்பர் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபேக் நியூஸ் ஃபைண்டர். ஸோ உங்களுக்கு ஃபேக் நியூஸ் ஃபைண்டரை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கணும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கமெண்ட்ஸை நீங்கள் இதில் சொல்லுங்கள்.
நம்ம கமெண்ட்ஸ் பாரில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய இது யாராச்சும் பார்க்குறான்னு சொல்லுங்கள். இதில் எப்படி கொஷின் தான் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி விமர்சனம் தான் சொல்லுங்கள். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸையும் போடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேரத்துக்கு நன்றி. இன்னும் மேலும் பல வீடியோகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் சம்திங் டாக் ஒன். தேங்க்யூ ஆல்.